எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். பாவை ஃபுட் சேனல் மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சக்கரை நோயாளிகளுக்கு டயாபெட்டிக் கஞ்சி தான் செய்ய போறோம். அதுவும் நாம முருங்கைக்கீரை, பச்சைப்பயிறு இதெல்லாம் சேர்த்து பண்ண போற கஞ்சி எப்படி செய்யலாம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க இந்த கஞ்சி செய்யறதுக்கு நம்ம என்னென்ன இன்கிரீடியன்ட் சேர்த்துறோம்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த மெஷரிங் கப்பில் நான் அரை கப்பு பச்சை பயிர் எடுத்திருக்கேன். பாருங்க, இந்த பச்சை பயிறு எடுத்திருக்கேன். அப்புறம் அதே மெஷரிங் கப்பில் அரை கப்புக்கு புரோக்கன் ரவை எடுத்திருக்கிறேன், கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அப்புறம் அதே ஒரு கப்பு மெஷரிங் கப்பில் இந்த கீரை பார்த்தீங்கன்னா ஒரு கப் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தோம்னாலும் சேர்த்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அப்புறம் இது கூட நம்ம சேர்த்துறது சின்ன வெங்காயம் நான் 2 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 5-6 வெங்காயம். அப்புறம் பூண்டு சின்னதாக இருக்கிறதுனால இது ஒரு 6-7 பூண்டு போட்டிருக்கேன். பெருசாக இருந்தால் ஒரு 2 பல்லு போட்டால் போதும். இதுக்கு வெந்தயம் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். வெந்தயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம். மிளகு ஒரு அரை ஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன். இது ரெண்டையுமே இடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வாசத்துக்கு 2 கருவேப்பிலை போட்டிருக்கேன். இவ்வளோதாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ஒன்றா வச்சு வேக வைக்கலாம். அடுப்பு பற்ற வைக்கல. ஃபஸ்ட்டு இதெல்லாமே நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த ரவை இதையும் சேர்த்துக்கலாம். புரோக்கன் ரவை, முருங்கைக்கீரை அதையும் இது சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம், பூண்டு, இந்த வெந்தயம். அதுக்கப்புறம் நம்ம மிளகு, சீரகம் இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. அப்புறம் கருவேப்பிலை. இது 3ஐயும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு போதுமான அளவு தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கலாம். 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தேவைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக சேர்த்துக்கணும். நம்ம பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் உப்பு சேர்க்குறேன். மஞ்சப்பொடி வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். நம்ம மூடி போட்டு ஒரு 3-4 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்துட்டேன். இப்போ கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் இந்த கஞ்சி. இது கூட நாம கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அப்புறம் தேங்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க. ஒரு ஹெல்த்தியான ஒரு முருங்கைக்கீரை கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஹெல்த்தியான கஞ்சியும் கூடங்க. இது டயாபெட்டிக் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிடணுங்கிறது கிடையாது. யார் வேணாலும் எல்லாருமே சாப்பிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த கஞ்சி அடிக்கடி நீங்க சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சர்க்கரையினுடைய அளவு கம்மியாக